ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை குட்டி ஸ்டோரி. ஸோ இன்றைக்கி நான் ஒர்க்குக்கு போகல. ஸோ ஆனால் எங்கள் அண்ணா கல்யாணம். ஸோ அதான் கொஞ்சம் சும்மா வெளியே போகலான்ட்டு காலையில் முடிஞ்சிச்சு. இப்போ குல்ஃபிலிஷியஸ் போயிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு குல்ஃபி ஷாப்பு. எப்படி இந்த தள்ளுவண்டிலலாம் குல்ஃபி விற்பாங்க அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது பிரிட்ஜ் மேலே ஏறி போயின்னு இருக்கோம். ஸோ சூப்பராக இருக்கும் அந்த பிளேஸ் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம டாக்டர்னா பிரிட்ஜ் ஏறி இந்திரா நகர் போயின்னு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எப்படி இருக்கீங்க? நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம விலாக்ஸ் பார்க்குறீங்கன்னு நான் நம்புகிறேன். பாருங்கள், நல்லா கண்டென்ட் வரும் உங்களுக்கு, டிஃப்ரெண்ட் பிளேஸஸ் ட்ராவலிங்கு. ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சன்செட் ஆகுது. பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்கை வானம் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இதில் நீங்கள் வந்துட்டு யார் யார் நேச்சர் லவர்ஸ்ன்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் ரொம்ப நேசிப்பேன் நேச்சர்ஸு. ஸோ நம்ம ஃப்ளைட்லலாம் போனால் அப்படியே க்ளவுட்ஸ் மேலேயே நம்மளை கூட்டின்னு போவாங்க. ஸோ இதுவும் நல்லா ஒரு ரெஸ்டாரண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஆண்டி ஃபுங்கேன் சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டு. நல்லா இருக்கும், டேஸ்டியாக. நீங்கள் எப்போனா ட்ரை பண்ணுங்கள். இந்த சைடு வந்தால் ஃபுல்லாக அத்தென்டிக் சைனீஸ் ஸ்டைல் தான். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்திரா நகர் ரோட்டில் ரொம்ப நல்லா பிளேஸஸ் ஷாப்பிங் இருக்கும். ஆனால் எல்லாம் காஸ்ட்லி தான். லூயிஸ் பிலிப், அலன் சாலி பிராண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா பெரிய பெரிய பிராண்ட் ஷாப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இங்கே நான் என்ன பண்ணால் ரொம்ப டிராஃபிக் ஃப்ரெண்ட்ஸ், அது வண்டி நம்ம தாங்கின்னு போனோம், வேறு வழி இல்லை. ஆனால் நல்லா பிராண்ட்ஸ் அண்ட் ஷாப்ஸ் உங்களுக்கு, ஷாப்பிங் சென்டர்ஸ்க்கு நல்லா பிராண்ட்ஸ் அண்ட் ஷாப்ஸ் கிடைக்கும். நம்ம இப்போ தொடர்ந்து போயின்னு இருக்கிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்திரா நகர் திக்ஸானா ரோட்டுக்கு வந்துட்டு இருக்கிறோம். ஸோ இது தான் அந்த ஷாப் குல்ஃபிலிஷியஸு. இது ஆக்சுவலி துபாய், அபுதாபி அங்கே இருக்கிற ஒரு பிராண்டு. ரொம்ப ஜாயின்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப மஸ்தாக சூப்பராக இருக்குது பாருங்கள். குல்ஃபிலிஷியஸு துபாய், அபுதாபி அங்கே இருக்கிற ஒரு பிராண்ட் இது. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. பாருங்கள் உள்ளெல்லாம் பாருங்கள், ஆட்டோ ரிக்ஷா, சைக்கிள் அந்த மாதிரி செட்டப்பில் பண்ணியிருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம அந்த பிளேஸ்க்கு வந்துட்டு இங்கே என்ன சொல்லுங்க ஸ்பெஷாலிட்டி, இங்கே ஃபுல் ரியலாக நம்ம 90ஸ்லலாம் பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். குல்ஃபி ஷாப்பெல்லாம் எப்படி இருக்கும், குல்ஃபி தள்ளு வண்டி. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இது பார்த்தீங்களா, குல்ஃபி தள்ளு வண்டி. ஸோ அந்த தள்ளு வண்டியில் எடுத்துன்னு போவாங்க பாருங்கள் அந்த குல்ஃபி. ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப். ஸோ உங்களுக்கு க்ளீனாக காட்டுற பாருங்கள். இது சைக்கிள், அந்த பழைய காலத்தை நம்ம தாத்தாங்கெல்லாம் வச்சுன்னு இந்த பாக்ஸில் வச்சுன்னு குல்ஃபி எடுத்துன்னு போக மாட்டாங்க. குடலெல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைக்கிள் என்ன, அதுவே ஒரு சீட்டு. ஸோ நாம் எங்கள் சேரில் உக்காந்து சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். இது நார்மல் சேர்ஸு. இது அந்த மாதிரி அந்த தள்ளு வண்டியில் அந்த டப்பாவில் இருக்குங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி ஒரு சீட்டு. ஸோ இது வந்துட்டு சைக்கிள் சீட் மாதிரி தான். ஆனால் சைக்கிள் சீட் இங்கே உக்காருது பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட். இதெல்லாம் பழைய காலத்து நம்ம வீடெல்லாம் எப்படி தானே இடிச்சு இருக்கும் ஒரு மாதிரி கல்லுங்க. ஸோ இதெல்லாம் அந்த மாதிரி சீட்டுங்க. ஸோ இது பாருங்களேன், குல்ஃபிலிஷியஸ்ன்னு ஆட்டோ ரிக்ஷா. ஸோ இந்த ஆட்டோ ரிக்ஷாவில் நம்ம உக்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு சீட்டு. ரொம்ப சூப்பராக கான்செப்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் துபாய், ஷார்ஜா அந்த மாதிரி பிளேஸில் தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே வந்துட்டு அதோட பிரான்ச்சஸ் இருக்குது. அதான் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஆர்டர் பண்ணுறோன்னு உங்களுக்கு காட்டுறோம். அதோட மென்யூ கார்டே பாருங்கள், நான் சூப்பராக இருக்குது. ஸோ ஒரு மாதிரி அந்த பழைய காலத்தில் எப்படி நம்ம 90ஸ்லலாம் இருந்தோம் பார்த்திங்களா, இந்த தள்ளு வண்டி. ஸோ அதெல்லாம் ஒரு மெமரிஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அந்த டைம் ரொம்ப நான் ப்ரெஷியஸாக இருந்துச்சு. எப்போ இந்த 2000 ஸ்டார்ட் ஆச்சோ அப்போலேருந்து நம்ம மெமரிஸ் எல்லாமே கலந்து போயிடுச்சு. பார்த்திங்களா, இந்த தாத்தாலாம் வித்துனார்வார், ரொம்ப சூப்பர். அந்த மாதிரி தான் கான்செப்ட் இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குல்ஃபிலிஷியஸ்லேருந்து வாங்கியிருக்கிறோம் ராயல் குல்ஃபி ஃபலூதா. இது 3 ஃப்ளேவர்ஸு. ஸோ இது ப்ரைஸு ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஆனால் என்ன பண்ணால் இந்த கான்செப்ட் டேஸ்ட் எல்லாம் சூப்பராக இருக்கும். இது துபாய் ஷாப் ஆக்சுவலி. பாருங்கள், இன்னொரு வாட்டி ஷாப் பாருங்கள். இன்னொரு வாட்டி இந்த ஷாப் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வைடாங்கல்ல இந்த ஷாப் பாருங்கள், எல்லாம் சூப்பராக கான்செப்ட் இருக்குது. மேலெல்லாம் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. அந்த குல்ஃபி மாதிரியே லைட் பார்த்தீங்களா, குல்ஃபி அண்டா மாதிரியே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம ராயல் குல்ஃபி ஃபலூதா வந்துட்டுக்குது. ஸோ இங்கே பாருங்களேன், கீழேருந்து உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சூப்பராக பாருங்கள், அந்த ஐஸ்கிரீமு, அந்த
ஷர்பத் இங்கே பாருங்கள். ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஃபலூதாவில் 3 ஃப்ளேவர் ஆஃப் குல்ஃபி இருக்கும்ல, அதை பீஸ் பீஸாக பண்ணி ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பெருசாகுது. இப்போ தான் ஒரு 10 மினிட்ஸ்க்கு இவ்வளோன்னு தான் முடிச்சிருக்கோம். இது ஒரு 2 பேர்னால் அதாமல் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பயங்கர டேஸ்டியாக இருக்குது. நீங்கள் எப்போனா பெங்களூர் சைடு வந்தால் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது முடிச்சுட்டு போயின்னு இருக்கிறோம். உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி விளாக்ஸ் பிடிக்கும்னு சொல்லுங்கள். நம்ம கண்டிப்பாக அந்த மாதிரி விளாக்ஸ் பண்ணுவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங்.